everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உன்ஸ் God it's so good. Our God is so good. இந்த புது வீடியோல உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கண்களை மூடி பிரேயர் பண்ணிடலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்று மாறாதவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த வேலையிலும் கூட ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை காத்து கொண்டு இருக்கிறார்கள்ப்பா. நீங்க ஜனங்களோட பேசுங்க. நீர் பேச வைத்த வார்த்தைக்காக நன்றி. கர்த்ததாமே ஜனங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த புது வீடியோவில் உங்களை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. வார செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, இந்த செய்தியை கொண்டு கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் காட் இஸ் ஸோ குட். கர்த்தர் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர் அப்படின்றது குறித்து பார்க்க போகிறோம். அவர் காட் இஸ் ஸோ குட். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுகிற இந்த தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லா தெய்வங்களும் தெய்வங்கள் அல்ல. நம் தேவன் ஒருவர் மாத்திரமே உண்மையான தெய்வம், மெய் தெய்வம். ஏனெனில் நம் தேவன் நல்லவர். மற்ற தெய்வங்களைப் போல இல்லை, நம் தேவன் ரொம்ப விசேஷித்தமானவர். அப்போ நம்ம விசேஷித்தமான தேவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எதை வச்சுங்க விசேஷித்தமான தேவன் நம்ம தேவனை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கணும். ஏன்னா எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க, எல்லாருமே கோயில்களுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, மசூதிக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாமே இருக்கும்போது எதை வச்சு என் தேவன் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம இன்றைக்கி ஒரு 3 பாயிண்ட் மூலிமா, சின்ன பாயிண்ட் இல்லை, சிறியதளவாக உங்களுக்கு 3 பாயிண்டில் உங்களுக்கு நான் அதை கவர் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக இதை கொண்டு தேவன் உங்களுக்கு பேசுவாராக. முதலாவதாக சங்கீதம் 34 சங்கீதம் 8 வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும் அப்படின்னா, முதலாவது டேஸ்ட் அண்ட் சீ த காட் இஸ் குட் அப்படின்னு சொல்லி சாம்ஸில் சொல்லப்படுது. அப்போது நான் முதலாவது தேவன் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல் தேவன் நல்லவர் என்பதை நான் எதிலெல்லாம் என்னால் வெளிப்படுத்த முடியும், ஆண்டு என்ன நல்லவர் அப்படின்னு சொல்லி நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்றத நான் தெரிஞ்சிருக்கணும். என் வாழ்க்கையில் தேவன் எனக்கு என்ன நல்லது செய்திருக்கிறார், ஒரு மனிதனாக வாழ்கிறேன் அப்படின்னா எனக்கு தேவன் என்ன நல்லது செய்திருக்கிறார் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக எதை பார்க்க போகிறோம்னா, 1 யோவான் 4 அதிகாரம் 10 வசனத்தை எடுத்து வாசிப்போம். அங்கே இப்படி சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே யோவான்ல நம்ம வாசிக்கலாம். அதாவது முதலாவதாக எதை வச்சு கர்த்தர் நல்லவர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்துள்ளினார். அது ஒன்று போதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ சாமி இருக்குது, எனக்கு அது செஞ்சது இது செஞ்சதுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம எப்படி சபையில் தேவன் எனக்கு நல்லது செய்தார் அப்படின்னு சொல்கிறது போல், நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு குழந்தை பிறக்காமல் இருந்துச்சு, குழந்தை பிறந்துன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் காட்டிலும் விசேஷித்தமான தேவன் நம் தேவன் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய சொந்த பேரான குமாரனை நம்மை ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த தான் முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, அவர் நம் மீது அன்பு கூர்ந்ததினால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு கிருபாதக பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினார். தம்முடைய சொந்த குமாரனை அனுப்புகிறார். அதன் மூலியமாக தேவன் நல்லவர் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக யோவான் 3:16 இப்படியாக சொல்லுகிற, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாருமே கெட்டு போகக்கூடாது. நீங்கள் நான் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க யாருமே கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நாம் எல்லாரும் பிதாவினுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு அவர் என்ன பண்ணுறார், அவரை தருகிறார். அவர் இயேசு கிறிஸ்து, அவர்னு சொல்றது இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியானதுனால, அவருடைய ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறதுனால, அவருடைய ரத்தத்தினாலே நான் பிதாவுக்கு பிள்ளையா இருக்கிறேன். இது ஒரு பார்த்தீங்களா ஒரு கான்செப்ட்னு. நான் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நான் என்னுடைய பாவங்கள் கழுவப்படுறதுனால நான் டைரக்டாக பிதாவினுடைய நாம் குமாரராக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவதாக தேவன் நல்லவர் என்பதை எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா,
தேவன் அவருடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வேலையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற பிரச்சனைகள், போராட்டங்கள் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு சந்தோஷத்தில் இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் எனக்காகவும் அடிக்கப்பட்டிருக்கிறார், தேவன் எனக்காகவும் காயப்பட்டிருக்கிறார் அப்படின்றத உங்கள் மனசில் ஒரு நிறைவான சந்தோஷம் இருக்கணும். உண்மையான ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள்ளே அந்த சந்தோஷம் இருக்கும். அடுத்ததாக இதிலே இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சிட்டு அடுத்த பாயிண்ட் போக ஆசைப்படுகிறேன். 1 பேதுரு 2:24 இப்படியாக சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். நாம் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்காக அவர் என்ன சொல்லுகிறார்னா, அவருடைய தழும்புகள்னால, அவர் பட்ட காயத்தினால நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு இது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா நம்மளுக்கு. ஸோ அப்படியாக நாம் இதை வைத்து புரிந்து கொள்ளலாம், நம் கர்த்தர் நல்லவர் என்பதை. அதான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இது நம்ம தெரியும் போது, ஃபீல் பண்ணும்போது தான் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும், நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவர். நிறையா மூவிஸ்லாம் காட்டுறது உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணையோ ஒரு பெண்ணை ஒரு ஆண் லவ் பண்ணுற மாதிரியோ, ஒரு ஆணை ஒரு பெண் லவ் பண்ணுற மாதிரி காட்டும்போது அவங்க அவங்களுக்கா ஏதோ ஒன்று தன்னுடைய உடம்பை கீறி கொள்றதா இருக்கலாம், உடம்புல ஏதோ காயத்தை பண்ணி அப்படியெல்லாம் அவங்க அன்பை வெளிப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் ஆண்டவர் மேலே அவருடைய ஜீவனை நமக்காக தந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்திருக்கிறார். ஸோ குமாரனை தந்து வெளிப்படுத்திருக்கார். அதனால் கர்த்தர் நல்லவர் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம். 2வதாக எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 43:25 இப்படி சொல்கிறது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக துடைத்து விடுகிறேன், உன் பாவங்களை நான் நினைக்க மாட்டேன். இது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்முடைய பாவங்களை மறந்திருக்கிறார். தேவன் நம்முடைய பாவங்களை மறந்திருக்கிறார். அதான் சொல்லணும், he is not thinking of sin. இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளையாக ஒருவேளை வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த வேலையில் இந்த செய்தி நீங்கள் கேட்டிருக்க வேலை ஒருவேளை நல்ல தேவ பிள்ளையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை ஆண்டவர் நம்ம சேர்ந்த பாவங்களை நினைக்கிறவராக இருந்தார் அப்படின்னா யாருமே ஆண்டவருக்கு நிற்கவே முடியாது, யாருமே நீதிமானாக இருக்க முடியாது. நீங்கள் பார்க்குற ஊழியக்காரங்க, நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய தேவனுக்காக பிரகாசிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர பாவிகளாக, பயங்கர பாவத்தில் இருந்தவங்க தான். இன்னைக்கு தேவனுடைய அன்புனால ஈர்க்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சங்கீதம் 130:3-4 இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மீட்பு உண்டு. யார் அவருக்கு முன்னாடி நிலை நிற்க முடியும்? ஒரு விபச்சார ஸ்திரியை கல்லறியறதுக்காக எல்லாம் நிற்கிறாங்க. ஆண்டவர் எழுதுறார், இதில் பரிசுத்தமாக இருக்கிறவன், இதில் பாவமே இல்லைன்னு சொல்றவன் முதல் கல்லெறிப்பா அப்படின்றான். எல்லாம் ஓடிட்டானுங்க. ஏன்னா தேவன் கர்த்தர் ஒருவரே, தேவனை தவிர பரிசுத்தர் வேற யாருமே இல்லைங்க. தேவனை தவிர பரிசுத்தர் வேற யாரும் இல்லை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் எந்த பாவமே பண்ணதில்லைன்னு சொல்லலாம். நம் மனுஷ சாயலில் படைக்கப்பட்ட நாம் நம்மளை அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதுலேருந்து தேவன் நம்மை அவருடைய தழும்புகளினால் நம்மளை குணமாக்கி நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஸோ அடுத்ததாக இன்னொரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 38:17 சொல்கிறது, என் பாவங்கள் எல்லாம் உமக்கு முதுகுக்கு பின்னாக எழுந்து விட்டீர். நம்முடைய பாவங்கள்லாம் அவர் முதுகுக்கு பின்னாடினா நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை. நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மறக்கிற தேவனாக. இதை வைத்து நாம் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். 3வதாக இதை குறித்து பார்க்க போறோம்னா, 1 கொரிந்தியர் 1:27-28 இப்படி சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளானவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நம்முடைய தேவன் கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். ஒருவேளை எத்தனையோ ஞானிகள் இருக்காங்க, எத்தனையோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் வெளிப்படாத, அவங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, ஆனால் அவங்க எல்லாரும் கண்டிராத, அவங்களுக்கு கொடுக்கப்படாத ஞானத்தை, அதாவது தெய்வீக ஞானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உலக பிரகாரமாக அவங்களுக்கு என்ன வேணால் ஞானம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட தேவனை அறிகிற அறிவை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, தேவன் God chooses the weakened one. யார் ஒடுக்கப்பட்டு
யார் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறார்களோ அவர்களை தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். நம்மகிட்ட எந்த பெரிய ஸ்பெஷாலிட்டியெல்லாம் கிடையாதுங்க. நம்மகிட்ட பெரிய ஒரு அறிவோ ஞானமோ தாளந்தெல்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மையும் அழைத்து நமக்கும் அவர் சில கிருபைகளை கொடுத்து அழகு பார்க்குறவராக இருக்கிறார். இதை வைத்து நம்ம சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனம் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுது. 2 கொரிந்தியர் 12:9 இப்படி சொல்லுகிறது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என்னுடைய பலன், நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். அவர் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு அந்த பலவீனங்களை அவருடைய பலத்தினால் இடை கட்டி நம்மை அழகு பார்க்குறவராக இருக்கிறார். இதை வைத்து சொல்ல முடியும், நம் கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள், ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகள்னால இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள்னால இந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் மறந்துருக்கலாம். எப்பயுமே நீங்கள் நான் வச்சுக்கணும், நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஏங்க, நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன் நம்மளுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நமக்கு ஜீவனே கொடுத்த தேவன் சின்ன சின்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ள தப்புவிக்க நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாரா அப்படின்றத நம்ம நினச்சி அதில் நாம் உறுதியாக இருப்போம், தேவனுடைய அன்பில் உறுதியாக இருப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்க முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நம்ம ருசித்து பார்க்க முடியும். இந்த வீடியோ கொண்டு தேவன் தாமே உங்களோட பேசியிருப்பார்னு விசுவாசிக்கிறேன். இப்போ கூட நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே சப்பா, அவர் காட் இஸ் அ குட் காட். எங்கள் தேவன் நல்லவர், எங்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஆண்டவரே செய்தியை பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஜனங்களோடு தேவன் பேசிய வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கொண்டு தேவன் தாமே ஜனங்களை தொடுங்க, அவருடைய இருதயத்தில் இருக்க காரியங்களை மாற்றுங்கப்பா. நீர் தாமே நல்லவர், வல்லவர். உமது கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவர், இனி வருகிற ஒவ்வொரு வீடியோவில் ஆண்டவர் ஜனங்கள் தாமே உற்சாகத்தோடு ஆண்டவர் அட்டன் பண்ண, ஆண்டவர் அவர்கள் இதிலிருந்து பெற்றுக்கொள்கிற வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. தாழ்த்துக்கிறோம், பண்ணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களை புது வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் ப்ரேயரில் இருங்க. இது மாதிரி செய்திகள் அதிகமாக தியானிங்க, தேவனுடைய வசனத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.